நேம் லட்சுமி. நான் வந்து கடிகை தமிழ்ல 1 இயர் ரிப்பீட் பண்ணேன். இங்க வந்து நம்ம ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி நான் போன இயர் எடுத்த வடக்கு நிறைய மார்க் எடுத்து சேஃப் ஸ்கோர் வச்சிருக்கேன். அது யாரால அப்படின்னா இந்த ஃபேக்கல்டினால தான். ஸோ நம்ம வந்து நீங்க வந்து நல்லா வந்து சின்சியரா படிக்கணும். உங்களுக்கு வந்து இருக்கு இல்லையா பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அந்த மாதிரி. ஸோ பயோல நம்ம வந்து ரொம்ப நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா வந்து அது வந்து நிறைய ரெகுலேஷன் கேட்பாங்க. இங்க வந்து சர்வ் பண்ணுற கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படிதான் நீங்க சால்வ் பண்ணாலே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தெரியும். எங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியுமே நீங்க வந்து எக்ஸாக்ட்லி ஆர்கானிக் வந்து அந்த கான்செப்ட் தெரிஞ்சா கண்டிப்பா வந்து நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. உங்களுக்கு எப்படி அந்த கான்செப்ட் வந்து சொல்லி தரலாம் சொல்லி பண்றாங்க. நீங்க எது டவுட்ஸ் கேட்டாலும் அவங்க சொல்லிட்டாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்சிஆர்டியுமே எல்லா படிக்கிறோம் 2 கண்டிப்பா படிச்சே ஆகணும். அதே மாதிரி பிசிக்ஸ் வந்து எல்லாருக்குமே நிறைய பிசிக்ஸ் கண்டிப்பா வராது, எனக்குமே வராது. நான் இங்க வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் சொல்லுவேன். பிசிக்ஸ் வந்து எப்படின்னா ரொம்ப மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா வந்து ஒரு இந்த வாரம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு கிளியராகவும் கேட்டுருந்தாங்க. அதுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. நீங்க என்சிஆர்டி கண்டிப்பா படிக்கலாம் பிசிக்ஸ் கூட. அதே மாதிரி நமக்கு சம்ஸ்லாம் கூட இங்க ரொம்ப நீங்க எத்தனை வாட்டி கேட்கலாம் சம்ஸ்ல கண்டிப்பா சொல்றாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பா நாங்க கடிகை படிச்சதுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். எனக்கு நல்ல ஸ்கோர் வச்சிருக்கேன். தேங்க்யூ.